முரட்டுக் காளையும் சின்ன பையனும். நேரம் இரவு 9:41. இடம் ஒரு பெரிய நகரம், 4 ரோடு சந்திப்பு. அந்த ஜங்ஷன் எப்போதும் போல இன்று கூட பிஸியாக இருந்தது. கார்கள், பைக்குகள், மக்கள், கடைகள், சத்தம். ஆனா அந்த நாள் ஒரு பிரச்சனை. ஜங்ஷன் நடுவில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காளை நின்று கொண்டிருந்தது. மண்ணை காலால் உதிர்த்து, கொம்புகளை அசைத்து கோபமாக சீறியது. யாராலும் அதற்கு அருகே போக முடியவில்லை. சிலர் முயற்சி செய்தார்கள். நாங்க பழைய ஜல்லிக்கட்டு வீரர்கள் என்று பெருமையாக சொல்லி அவர்கள் உள்ளே சென்றார்கள். ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஆகவில்லை. காளை அவர்களை தூக்கி எறிந்தது. அவர்கள் எல்லாம் ஓரமாக படுத்துக் கொண்டார்கள். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பயந்து நின்றார்கள். இப்ப என்ன பண்ணுவது? யாராவது போலீஸை கூப்பிடுங்க. அந்த காளை ரொம்ப ஆபத்து. அப்படியே பதட்டம். அந்த நேரம் கூட்டத்தை விலக்கி ஒரு சின்ன பையன் நடந்து வந்தான். அவனை பார்த்து சிலர் சிரித்தார்கள். ஏய், நீயா காளைய அடக்கப் போற? நாங்கெல்லாம் அடிபட்டு கிடக்கிறோம். சிலர் பரிதாபப்பட்டார்கள். பாவம், இந்த பையன் போனால் காயமாகிடும். ஆனா அந்த பையன் யாருடைய பேச்சையும் கவனிக்கவில்லை. 2 கைகளையும் பாக்கெட்டில் வைத்து அமைதியாக நடந்தான். ஸ்டைலாக முதல் அடியை வைத்தான். காளை அவனை பார்த்தது. மக்கள் எல்லாம் மூச்சை பிடித்து பார்த்தார்கள். இன்னொரு அடி. காளை இன்னும் சீறியது. 3வது அடி. அவன் கையை பாக்கெட்டிலிருந்து எடுத்தான். அங்கே இருந்தது 2 புல்லுக்கட்டு. அவன் மெதுவாக காளையின் முன் வைத்தான். அந்த முரட்டு காளை ஒரு நொடிக்கு நின்றது. பின்னர் புல்லை மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தது. அங்கே இருந்த மக்கள் அதிர்ச்சி. அடடா! பையன் காளையை மெதுவாக தடவினான். காளை அமைதியாகிவிட்டது. சிறிது நேரத்தில் அது பக்கத்து வயலில் நடந்து சென்றது. ஜங்ஷன் மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அந்த பையனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். முன்னால் பெருமையாக பேசியவர்கள் தலையை குனிந்து நின்றார்கள். அந்த நேரம் ஒரு பெரியவர் கேட்டார். பையா, அப்படி ஒரு முரட்டுக் காளையை எப்படி அடக்கின? பையன் சிரித்தான். பின்னர் சொன்னான், ஐயா, எனக்கு அது கோபமாக தெரியல. பசியாக இருந்த மாதிரிதான் தெரிஞ்சது. அதனாலதான் சாப்பாடு கொடுத்தேன். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அமைதியாக நின்றார்கள். அவர்கள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். கதையின் நெறி. பல பிரச்சனைகளுக்கு காரணம் கோபமில்லை, பூர்த்தியாகாத தேவைகள்தான். அதை புரிந்து கொண்டான். தீர்வு எளிது.